வாழை திரைப்படமானது பட்டி தொட்டி எங்கும் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஒரு வேளையில வாழை திரைப்படத்தோட கதையானது என்னோடது அப்படின்னு சொல்லி எழுத்தாளர் சோ தர்மன் அதிர்ச்சியை கொடுக்க தமிழ் திரையுலகமே பரபரப்பா மாறினது. இப்ப இந்த ஒரு விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு வாழை திரைப்பட இயக்குனரான மாரி செல்வராஜ். ஓகே, என்ன நடந்திருக்கு, மாரி செல்வராஜ் என்ன பதில் கொடுத்திருக்காரு அப்படின்றத பத்திலாம் டீடைலா பார்க்கலாம். கடந்த ஆகஸ்ட் 23 ரிலீஸ் ஆன தமிழ் படங்கள்ல மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வெளியான வாழை திரைப்படமானது ரசிகர்களோட கவனத்தை அதிகமா ஈர்த்தது அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தோட ப்ரமோஷன்லயே இந்த படமானது என்னோட சின்ன வயசுல நடந்த உண்மை சம்பவத்தை மையப்படுத்தி எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த படத்தோட இயக்குனரான மாரி செல்வராஜ் சொல்லி இருந்தாரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்தை பார்த்த முன்னணி இயக்குனர்களும் பொதுமக்களுமே பயங்கரமா பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தை பார்த்துட்டு பல நடிகர்களும் பல ரசிகர்களும் அழுதாங்க. படம் விமர்சன ரீதியாகவும் சரி, வசூல் ரீதியாகவும் சரி மிகப்பெரிய வெற்றியை பதிவு பண்ணிருக்கு. திரையரங்குல பல காட்சிகளும் ஹவுஸ்ஃபுல்லா தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ரசிகர்களோட ஆதரவுமே அதிகமாகிட்டு தான் இருக்கு. படத்துல நடிச்சிருக்கக்கூடிய எல்லா நடிகர்களையுமே பயங்கரமா பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. படத்தை பார்த்த எல்லோருமே அவங்களுக்கு ஏற்பட்ட தாக்கத்தை தங்களோட சோசியல் மீடியா பக்கத்துல பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. மாரி செல்வராஜை பொறுத்தளவுக்கு இந்த படத்துல இடம்பெற்றிருக்கக்கூடிய வேம்பு கதாபாத்திரமானது என்னோட சின்ன வயசுல வாழைத்தார தூக்கிட்டு போயிட்டு விபத்துல இறந்து போன என்னோட அக்காவோட கதாபாத்திரம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. இது மட்டும் இல்லாம என்னோட வாழ்வுல நடந்த மிகப்பெரிய கண்ணீர் தான் இந்த படம் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருந்தாரு. வாழை படத்தை பார்த்துட்டு இயக்குனர் பாலா மாரி செல்வராஜை கட்டி அணைச்சு முத்தம் கொடுத்திருந்தாரு. அது மட்டும் இல்லாம மாரி செல்வராஜோட கை கோர்த்து ரொம்ப நேரம் அமைதியா அமர்ந்திருந்தாரு. கடைசியா ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு அங்கிருந்து புறப்பட்டு போனாரு. அதே மாதிரி தான் நடிகர் தங்கத்துரையுமே இந்த படத்தை பார்த்துட்டு பயங்கரமா அழுதாரு. படத்தை பார்த்துட்டு இயக்குனர் மாரி செல்வராஜை கட்டி அணைச்சிருந்தாரு. படம் தொடங்கி முடிகிற வரைக்குமே ரசிகர்களை தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சிருந்தாரு மாரி செல்வராஜ் அப்படின்னே சொல்லலாம். நீண்ட வருடங்களுக்கு பிறகு ஒரு நல்ல படம் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி பலரும் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்படி பலரோட பாராட்ட பெற்ற வாழை திரைப்படத்தோட கதையானது என்னோட சிறுகதையை மையப்படுத்தி உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லி எழுத்தாளர் சோ தர்மன் அதிர்ச்சியை கொடுக்க இது தமிழ் சினிமாவுல பேசு பொருளா மாறிச்சு. சோ தர்மன் அந்த பேட்டியில் என்ன சொல்லி இருந்தாருன்னா, நான் அதிகமா சினிமா பார்க்கிறது கிடையாது. சமீபத்தில் வெளியான வாழை திரைப்படத்தை நண்பர்கள் பார்த்தாங்க. நான் எழுதின வாழையடி அப்படின்ற சிறுகதை மாதிரி இருக்கு அப்படின்றத சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நானுமே இந்த படத்தை பார்த்தேன். 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் எழுதின சிறுகதை தான் வாழையடி. சிறுவர்கள் பலருமே பல தலைமுறைகளை இந்த வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதை குறிக்கும் வகையில தான் அந்த பெயரையுமே வச்சிருந்தேன். நான் அச்சு ஊடகத்தில் எழுதின கதை தான் இப்ப காட்சி ஊடகமா மாறி இருக்கு அப்படின்றத குறிப்பிட்டிருந்தாரு. இது தமிழ் திரையுலகில் மிகப்பெரிய பேசு பொருளா மாற இப்ப அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு இயக்குனர் மாரி செல்வராஜ். இது சம்பந்தமா தன்னோட எக்ஸ்தலத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வாழைக்காய் சுமை தூக்கும் தொழிலாளர்களை பத்தி எழுத்தாளர் சோ தர்மன் எழுதின வாழையடி அப்படின்ற சிறுகதை இப்பதான் நான் வாசிச்சேன். கண்டிப்பா எல்லாருமே வாசிக்கணும். எழுத்தாளர் சோ தர்மன் அவர்களுக்கு நன்றி அப்படின்றத குறிப்பிட்டிருக்காரு. இது பலரோட கவனத்தையுமே இப்ப ஈர்த்திருக்கு. சரி, வாழை படத்தை நீங்களும் பார்த்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. உங்களோட பார்வையில வாழை திரைப்படம் எப்படி இருக்கு அப்படின்ற உங்களோட கருத்துக்களை